ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேத்தியோட சின்ன ஒரு ரீகேப் பார்த்துடலாம். என்ன ஆகுது அப்படின்னா, சுரேஷ் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்திருப்பார். ஸோ மதிக்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னா அவங்க அப்பா திட்டி சுரேஷை கொண்டு வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. மதிய போய் உள்ளே படுக்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுரேஷ் எழுந்திருப்பார். எழுந்தோன்னே அவங்க அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்குவார். அதுக்கப்புறம் என்ன புது பழக்கமாக இருக்குது, இனிமேல் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து அவங்க மாமாவை காட்டுவாங்க. அவங்க மாமாவும் அக்காவும் என்ன யோசிச்சுட்ருப்பாங்கன்னா, இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிடணும், நம்ம போயிட்டு அவங்கள விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட நேற்று எபிசோட் முடிஞ்சது. இன்றைக்கி என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, மதி வந்து காஃபி கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த காஃபியை அவங்க மாமனார் குடிச்சிட்டு, என்ன காஃபி இது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவார். உடனே சுரேஷ் அவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சுரேஷோட தங்கச்சி கேட்பாங்க, என்னன்னா அவங்க அண்ணியை இப்படி சொல்கிறாங்க, நீ ஒரு வாரத்தை கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிற, நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னா பாக்கியராஜ் இருந்து, டேய் ஓவராக பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் யாருக்காவது ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அழகு மலர் கேட்பாங்க. இல்லை, யாருக்கும் எதுவும் வேண்டான்னு சொல்லுவாங்க. உடனே மதி வந்தோடனே அந்த காஃபியை போய் இவங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா நான் தான் கொஞ்சம் டிகாஷனை நிறைய போட்டுட்டேன், அவங்களுக்கு தெரியாது, சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரிம்மா, இனிமேல் இவளை காஃபி போட சொல்லி கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து மலர் கிட்ட சொல்லுவாங்க, என்னக்கா அப்படிங்குவாங்க. உடனே மலர் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுமா பார்த்துக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே மலர் சொல்லுவாங்க மதிக்கிட்ட, இந்த மாதிரி காவியாவுக்கு கொஞ்சம் சேலை மட்டும் வாரி விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுரேஷ் சொல்லுவார், நானே கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, என்னையும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, ட்ராப் பண்ணிடுறேன்னான்னு சொன்னோன்னே சரின்னு போவாங்க. அதுக்கப்புறம் மதியை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. என்னம்மா உனக்கு காஃபி கூட போட தெரியாதா, எப்படிம்மா இப்படி காலேஜில் லெக்சரராக இருக்க நிறைய பொண்ணுங்க இப்படி தான் இருக்காங்க, வீட்டில் ஒரு சமையலுமே தெரிய மாட்டேங்குது, மலர் இவளுக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ளே போவாங்க. இவங்க 2 பேரும் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்ன மாமா உள்ளே போனாலும் அத்தையும் பின்னாடியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலர் சொல்லுவாங்க, ஆமாம் மாமா வந்து இன்ஜின்னா அத்தை வந்து கம்பார்ட்மெண்ட்டு, ஸோ இப்படி தான் போவாங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அத்தை என்ன சத்தம் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்கியராஜ் கிளம்பிட்டு இருப்பார். ஸோ அங்கே போனோன்னே பாக்கியராஜ் கேட்பார், என்ன இவங்க எடக்கு மடக்கா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அந்த பொண்ணை பற்றி ஏதாவது குறைச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க, பாவம்ல மதி, அவங்க இதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல அப்படிம்பாங்க. உடனே இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, மலர் அவங்க தப்பாக நினச்சிக்கிறது இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காமெடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த சட்டை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. உடனே மலர் சொல்லுவாங்க, எப்பயும் போடுற சட்டை தானே அப்படின்னு. இல்லை நீ சொல்லு, நீ வந்து ஏதாவது சொன்னனா அந்த டேவே எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரேவதியும் அவங்க மாமாவும் உள்ளே நுழைவாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க மாமா, இவனா நேற்றுலாம் 2 நாளாக தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் புதுசாக வந்துருச்சுப்பா, யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ரேவதி என்ன பண்ணுவாங்க, சரி நான் போய் மதியை பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போய் மதியை பார்க்க போவாங்க. அங்கே போனால் மதி வந்து அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே மதி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, யார் இது, சுரேஷ் ரூமா, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேர் விருந்துக்கு கூப்பிட வந்திருப்பாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சுரேஷ் நேற்று தண்ணி அடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணானா, எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தான், நானும் அவனை நல்லா திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான், மாமனாரும் நல்லா திட்டினாரு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, எல்லோரும் ஹாலுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விருந்துக்கு அழைக்கிறதுக்கு தான் வந்தோம், சுரேஷ் விருந்துக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து தண்ணி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னா, அவன் வேலை இல்லாமல் இருக்கான், அதனால தான் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்லுவார். உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக அவனுக்கு வேலை திரும்பி கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக மதியையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. மதிக்கிட்ட பேசுவாங்க, இந்த மாதிரி அவனை அந்த கேஸை போய் நீ வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க.
உடனே மதி சொல்லுவாங்க, நான் என் கேஸை வாபஸ் வாங்கணும், நான்லாம் வாங்க முடியாது, அப்படி சொல்லிலாம் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணலை, நானும் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த உறுதியும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மதி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. அவங்க கொஞ்சம் ரகடாக தான் இருக்காங்க, இன்னுமே வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே மிங்கிள் ஆன மாதிரி தெரியல. ஆனால் இவங்களுக்கு மலரை பிடிக்கும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.